ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கடல மாவு போண்டா போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் கடல மாவு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சமாக மைதா ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சோடா மாவு ஆட் பண்ணிக்கோங்க, ஆப்ப சோடா. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க, பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கோஸு பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பச்சை மிளகா ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இதில் ஆட் பண்ணி பொடியாக நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி ஆட் பண்ணி பேசிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிடுங்க ஃபஸ்ட்டு. இப்போ தண்ணி ஊற்றி பேசிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும். ரொம்ப கட்டியாக இருந்தாலும் ஹார்டாக இருக்கும், ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் போட வராது. இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக நம்மளுக்கு போட வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கன்சிஸ்டன்சிலே பேசிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை போண்டா போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது திருப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போண்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கோஸ் போகிறதுனால நம்ம கடித்து சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய் பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.